மாதங்களில் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மார்கழி மாதம். மற்ற மாதங்களில் ஒரு சில நாட்களை இறைவனுக்கான நாளாக கொண்டாடப்பட்டாலும் மார்கழியில் மட்டும்தான் 30 நாளும் இறை வழிபாட்டிற்குரிய மாதமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனாலே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. சூரியன் குருவின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலமாகவும் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகவும் இந்த மார்கழி மாதம் விளங்குகின்றது. வருடம் முழுவதும் நம்மால் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் மார்கழி மாதம் மட்டுமே கோவிலுக்கு சென்றால் வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலனானது நமக்கு கிடைத்துவிடும். மார்கழியில் தான் 30 நாளும் பாவை விரதம் இருந்து ஆண்டாள் கண்ணனை தன் பதியாக அடைந்தாள். ஆத்மாவையும் நம்மையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால் மார்கழி அதிகாலையில் திருப்பாவை, திருவெண்பாவை, திருப்பழி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்தல் வேண்டும். மார்கழியில் இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் 1 கோடி முறை சொல்லியதற்கு சமமாகும். மார்கழியில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பானது உண்டாகும் என்பது உண்மையான நிதர்சனம். நன்றி, வணக்கம்.